இன்று பல நடிகர் நடிகைகள் அதிக அளவு நடிப்புக்காக மெனக்கெட்டல் இல்லாமல் இருக்க ரகுவரன் அர்ப்பணிப்பு பலரையும் ஒரு நிமிடம் வியந்து பார்க்க வச்சிருக்கான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரகுவரன் வீட்டில் இருக்கும்போதும் கூட எப்படி இப்போ ஃபகத் ஃபாசில் நஸ்ரியா வீட்டில் இருக்கும்போது அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, அதே போல் ரகுவரன் ஒரு சைக்கோவாக இருந்தார்னா யோசிச்சு பாருங்களேன். ரோகிணியோட வீட்டில் எப்படி ஒரு நடந்திருக்கும்னு சொல்லி அந்த டைமில் பீக்கில் இருந்த ரகுவரன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்தது. ரோகிணிக்கு ஒரு பக்கம் நடிப்பு துறையில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காருன்னு சொல்லி சந்தோஷம் இருந்தாலுமே, ஒரு பக்கம் தன்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படின்ற கேள்விக்குறியாக இருந்து சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒன்றா இருந்த இவங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ரகுவரனை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு பெரிய உயரத்துக்கு போனாமே ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஜெயிச்சாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் கடைசி காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ரொம்ப செயின் ஸ்மோக்கிங் அண்ட் குடியில் அடிமையாக இருப்பார். ரொம்ப ஆரகண்ட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு எல்லாருக்கிட்டையுமே ஒரு கோபமாக பழகிற ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு.